ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பயங்கரமாக ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுலேயும் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு படி மேலேயே போயிட்டு அவனுடைய டீம்மேட்ஸ் கிட்டே இதை பற்றிலாம் சொல்கிற மாதிரி போவான். நம்ம ஹீரோயினும் அதை பார்த்து ஒரு மாதிரி வெக்கப்பட்டுலாம் அவங்ககிட்ட வந்து இதெல்லாம் சொல்லாத அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பா. அண்ட் இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்மளுடைய வில்லனுங்க கேங்க தான் காட்டுறாங்க. இவனுங்க எல்லாருமே உட்காந்துட்டு மறுபடியும் சேம் பிளானை தான் போட்டுட்ருக்கானுங்க. இந்த போலீஸ்காரங்களுக்குலாம் தெரியாமல் நம்ம எப்படி அந்த ட்ரக்கை வந்து சேஃபான இடத்துக்கு மூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கானுங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் இவங்க கிட்ட நிறைய ட்ரக்லாம் இருக்கு. அன்னைக்கு போலீஸ் வந்து ஜப்தி பண்ணி எடுத்துட்டு போனதெல்லாம் பாதி தான், இன்னும் கொஞ்சம் பாதி இவனுங்க கிட்ட தான் சேஃபா இருக்குது. அதையாவது நம்ம கரெக்டாக சேல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவங்க பேசும்போது உடனே அவனுங்களே கேட்குறானுங்க, ஆமா நம்ம தேவையில்லாம நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்க மாதிரி தோணுது. அந்த போலீஸ்காரனோட கன்னை எடுத்து அதை தேவையில்லாம நிறைய இடங்கள்ல சுட்டு ஸோ அது மூலமா அவனுக்கு ஒரு கெட்ட பேரை வாங்க வச்சு ஸோ இதெல்லாம் தேவையா, அதுக்கு பதிலாக நம்ம டேரெக்டாக அவனுங்களை போட்டு தள்ளிடலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது எனக்கும் அப்படி போகணும்னு ஆசை தான், ஆனால் இவனுங்க கூட விளையாடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம மின்னு சொல்கிறான். அதாவது ஒரு ஃபன்னுக்காக அவங்க கூட விளையாண்டுட்டு இருக்கேன்னு சொல்கிறான். இதே நேரத்தில் நம்ம ஆளுங்களும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், அவங்க எல்லாருமே அவங்களுடைய சரக்கை எங்கே ஒழிச்சு வச்சிருப்பாங்க, அதை நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப குழப்பத்தோடு யோசிப்பானுங்களா. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த காங் வேற உள்ள வர மாதிரி தெரியுது. ஐயோ இவன் வந்து நம்மளுடைய பிளான்லாம் பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக பார்த்தீங்கன்னா இவங்க வேற ஏதோ ஒரு பேப்பர்ஸ்லாம் எடுத்து இவங்க படிச்சுட்டு இருந்த அந்த கேஸ் ஃபைல்ஸ் மேலே அப்படியே வச்சிடறாங்க, அவன் பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டு அவன் உள்ள வந்து என்ன கேட்குறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக ஒரு குடோனில் ஒருத்தன் செத்து போனா அவனை யார் கொலை பண்ணாங்கன்னே தெரியல, ஆனால் கடைசியாக நீங்கள் வந்து இவனெல்லாம் விசாரிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய இன்ஃபர்மேஷன் காட்டும் போது தான் நம்ம ஆளுங்க எல்லாருக்குமே இப்போ தெரிய வருது, இறந்து போனது அந்த கார் திருடன் தான். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க இவன் இறந்து போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உடனடியாக பார்த்தீங்கன்னா இவங்களாம் ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க, இவனை யார் கொன்றுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் நம்ம ஹீரோயினுக்கும் ஷென்னுக்கும் தெரிஞ்சிச்சு அது யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்க ரெண்டு பேர் தானே அன்றைக்கி அந்த லியோவை ஃபாலோ பண்ணிட்டு சேஸ் பண்ணிட்டுலாம் போயிருப்பாங்க. ஸோ அவனாக தான் இருக்கணும், அன்றைக்கி அவன் தான் அந்த குடோன்லேருந்து வெளியே போனான் அப்படின்ற மாதிரி நம்ம ஆளுங்களுக்கு இப்போ தெரிஞ்சிச்சு. பட் இருந்தாலும் அதை நிரூபிக்கிறதுக்கு இவங்க கிட்ட எவிடன்ஸ் இல்லைல்ல, எல்லாமே இவங்களுக்கு தெரியுது, ஆனால் எதுக்குமே இவங்க கிட்ட எவிடன்ஸ் மட்டும்தான் இல்லை. இப்போ அடுத்து அவனை எப்படி கையும் களவுமா பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ரொம்ப குழப்பத்தோடு யோசிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேன்சிக் இருக்கார்ல, அவருக்கு முதுகு பயங்கரமாக அரிக்க ஆரம்பிக்குது. உடனே கரடி மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு கட்டையில் போய் உட்காந்து உரசிக்கிட்டு இருக்கிறாரு. ஐயோ மேன்சிக் என்னாச்சு அப்படின்னு மாதிரி எல்லாருமே பார்க்கும்போது அப்படியே அவருடைய டிஷர்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த இடத்துல நிறைய கொப்பளங்கள்லாம் இருக்குது. ஸோ இப்போதான் இவங்க எல்லாருக்குமே தெரிய வருது, ஒரு விதமான எறும்பு கடியினால தான் இது வந்து ஏற்பட்டிருக்கு. இந்த எறும்பு கடி எங்கிருந்து இவருக்கு வந்திருக்கும் அப்படின்னா, அன்னைக்கு அந்த கண்டெய்னரில் இருக்கக்கூடிய போதைப் பொருள் எல்லாத்தையுமே இவங்க பறிமுதல் பண்ண போயிருப்பாங்கல்ல, அப்போ அந்த கண்டெய்னரில் தான் அந்த மாதிரி எறும்புகள்லாம் இருந்திருக்கும். ஏன்னா அன்னைக்கு பறிமுதல் பண்ண வந்த ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி தான் ஆயிருந்திருக்கு. இந்த எறும்பு கடிச்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட் கரெக்டாக எடுக்காம விட்டுட்டா அவங்களுடைய உயிரே கூட போயிருமா. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம கிம் விசாரிச்சு வச்சிருந்திருப்பான். ஸோ இப்போ இதை பற்றி எல்லாமே நம்ம மேன்சி கிட்ட சொல்லும்போது அவர் பார்த்தீங்கன்னா, டேய் எனக்கு இந்த எறும்பு கடி கூட இப்போ பெருசாக தெரியலடா, நீங்கள் இந்த மாதிரி உயிரே போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தானே எனக்கு லைட்டாக நெஞ்செல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லும்போது, ஐயோ மேன்சிக் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, நாங்கள் உங்களை எப்படியாவது காப்பாற்றிடும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணிடுறாங்க. இதே நேரத்தில் நம்ம மின் இருக்கான்ல, அவன் பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் எல்லாத்தையுமே இப்போ சேஃபாக எடுத்து வச்சுட்டு இருக்கான். எப்படியாவது நம்ம இன்னைக்கு நைட் இதை மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடணும் வேற ஒரு இடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் பிளான் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இந்த நேரத்தில் நம்ம டீம் ஆட்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு, அந்த கண்டெய்னரில் தான் அந்த மீன் வந்து அந்த மிச்ச போதைப் பொருள் எல்லாமே மறைச்சு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் நம்ம சைலண்டாக எப்படியாவது போயிட்டு கேப்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மறுபடியும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம மேன்சிக்கு விட்டுட்டு போகிற மாதிரி தான் அவங்க ஐடியா பண்ணுறாங்க, ஏன்னா அவனுக்கு வேற உடம்பு சரியில்லை. பட் இருந்தாலும் மேன்சிக் எப்படி எழுந்து நிற்கிறாரு, எது நான் இல்லாமல் மிஷினா, கண்டிப்பாக நீங்களாம் போகக்கூடாது நானும் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு உட்காந்துக்கிறாரு. இதே நேரத்தில் நம்ம மின் இருக்கான்ல, அவங்கிட்ட பார்த்தீங்கன்னா அங்கே வேலை பார்க்குற ஒரு ஒர்க்கர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு, சார் எனக்கு என்னமோ இன்னைக்கு நைட்டு நீங்கள் இந்த சரக்கு எல்லாமே மூவ் பண்ணுறது கொஞ்சம் கிரிட்டிக்கல்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏய் அதை பற்றிலாம் நீ சொல்லாத, இதெல்லாம் சேஃபாக மூவ் பண்ணுறதுக்கு தான் உனக்கு நான் கையில் காசு கொடுக்குறேன், காசை வாங்கிட்டு இப்போ சரக்கு எடுத்துகிட்டு போகிறதுல கஷ்டம்னு சொல்கிற, உன் பொண்ணு எங்கே இருக்கா, அவள் படிச்சுட்டு தானே இருக்கா, அவள் இருக்கக்கூடிய ஸ்கூல் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணை வச்சு பிளாக்மெயில் பண்ணும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸரும் பயந்துடுறாரு. ஐயோ சார் நீங்கள் என் பொண்ணு எதுவுமே பண்ணிடாதீங்க சார், உங்களுக்கு தேவையான எல்லாமே நான் கரெக்டாக பண்ணிடுறேன் சார், எந்தவித பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி காலை பிடிச்சி கெஞ்சிட்டு இருக்கும்போது அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே மனசாட்சியே இல்லாமல், எனக்கு இப்படி மாற்றி மாற்றி பேசுறதுலாம் பிடிக்காது, பேசினா ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய விரலை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி உடச்சி விட்டுறான். அப்படியே வலி தாங்க முடியாமல் அந்த ஆஃபீஸரும் கதறிட்டு இருக்கும்போது நம்ம கோச் கிட்ட பார்த்தீங்கன்னா, டேய் இந்த நாயை ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்து, இவனுங்களை மாதிரி ஆளுங்களை பார்த்தாலே எரிச்சலாக வருது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். இதே நேரத்தில் நம்ம ஆளுங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்கே வேலை பார்க்குற ஒரு ஒர்க்கர்ஸ் மாதிரி அப்படியே ட்ரெஸ்லாம் மாட்டிக்கிட்டு இங்கே வந்திருக்காங்க. அப்போது அந்த நேரத்தில் நம்ம ஷின் இருக்கான்ல, அவன் சைஸுக்கு அந்த ட்ரெஸ்ஸு வந்து பத்தலை போல, அவன் போடும்போது அதை கிழிச்சிட்டான். அட பைத்தியமே எதுக்காகடா இதை கிழிச்ச, சரி ஓகே நீ வேலைக்கெல்லாம் வர வேணா கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தீங்கன்னா இவங்க 4 பேர் மட்டும் இப்போ உள்ளே போகிறாங்க. ஸோ எதுக்காக இப்போ இவங்க எல்லாருமே உள்ளே போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரக்கு உள்ளே தான் இருக்குது அது இவங்களுக்கு தெரியும், ஆனால் எந்த கண்டெய்னரில் இருக்குது அப்படின்றது இவங்களுக்கு தெரியாதுல்ல, அதை மட்டும் இவங்க கண்டுபிடிச்சி போலீஸ் ஃபோர்ஸ் கிட்ட சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் போலீஸ் ஃபோர்ஸ் மொத்தமாக
இந்த இடத்துக்கு வந்து அந்த சரக்கு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பறிமுதல் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம மேன்சிக்கு அப்புறம் ஷின்னு இவங்களை தவிர மற்ற 3 பேருமே இப்போ உள்ள போகிறாங்க. அதுலேயும் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா லோக்கல் ஆள் ஒருத்தங்க இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக உள்ள போகிறாரு. இப்போ இவங்க எல்லாருமே போயிட்டு அந்த கண்டெய்னர் இது அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த இவங்க கூட ஒரு லோக்கல் ஆள் வந்திருப்பார்ல, அவருடைய தலையில் யாரோ ஒருத்தங்க கம்பியை வச்சு அடிச்சிடுறாங்க. ஸோ உடனே அவருடைய சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவர் எங்கே இருக்காருன்னு சொல்லி தேடிட்டே இருக்காங்க. ஆனால் அவரை எங்கேயுமே காணோம், யார் அடிச்சதுன்னு தெரியல. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயின்ட்ட வந்துட்டு ஏய் வாடி நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து தேடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிடும்போது அப்படியே பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம ஹீரோயின் வரா. டேய் நீ யார்ட்டடா பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது தான் தெரியுது முன்னாடி இருக்கிறது நம்ம ஹீரோயினே கிடையாது. அப்போ யாரா அது அப்படின்னு சொல்லி பார்த்தா தான் தெரியுது அது அந்த டீமனு. அடிப்பாவி நீ ஆடி இது? ஆமா நானே தான். நீ இல்லாமல் நான் இவ்வளோ கஷ்டப்பட தெரியுமா, என் கை ரொம்ப வலிக்குது மறுபடியும் புடியேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட இந்த இடத்துல வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. ஏய் எதுக்காக தேவையில்லாமல் இப்போ எங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க, ஏன்னா எனக்கு பாரு இங்கே காயம் இருக்கு அதுக்கு மருந்து போட்டு விட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட இது குழந்தை மாதிரி வந்துட்டு ரொம்ப சைல்டிஷாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா. அந்த நேரத்தில் நம்ம கிம்மு வந்து சொல்லிட்டு இருக்கான் மவளே மாட்டினியா அப்படின்னு சொல்லிட்டு கை விலங்கெல்லாம் போட்டு இதுக்கு மேலே உன்னால் தப்பிக்கவே முடியாது, போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிட்டு உன்னை முட்டிக்கு முட்டி தட்டி எல்லா உண்மையுமே எப்படி கொண்டு வருதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவளை கூட்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அவன் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா. அச்சோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எழுப்ப ட்ரை பண்ணுறாங்க. கிம்லாம் பார்த்தீங்கன்னா தட்டிகிட்டே இருக்கான் ஆனால் அவன் எந்திரிக்கவே மாட்றா. நம்ம ஹீரோவும் சொல்கிறான் ஏய் அவ சும்மா நடிப்பாடா அப்படின்னு மாதிரி சொல்லும்போது டெடி இல்லடா இது வலிப்பு மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆம்புலன்ஸ்க்கே கால் பண்ணுறதுக்கு போயிடுறாங்க. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சைலண்ட் ஆயிட்டா. ஐயோ செத்துக்கிட்டு போயிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு இருக்கா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அப்படியே அவள் ஃபேஸ் பக்கத்தில் போய் காது வச்சு கேட்க போவானா. அப்போ உடனே அவள் கிஸ் பண்ணிடுறா. தேங்க்யூ இதுக்கு மேலே உங்கள் கதை முடிஞ்சு அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு அவங்களுடைய அடியாட்கள்லாம் வந்துடுறாங்க. ஸோ உடனே எல்லாருமே சேர்ந்து இவங்களை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுலேருந்துலாம் தப்பிச்சு இவங்க பயங்கரமாக ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ மற்றவங்க கிட்ட இருந்து ஹீரோயின் அடி வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிலாம் காப்பாற்றுறான். உனக்கு எதுவும் ஆகல நல்லா இருக்கல அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிறான். இப்போ அதுக்கப்புறம் அவங்க நிறைய பேர் வேலை பார்க்குறவங்க இருக்காங்கல்ல, அதாவது நார்மல் ஒர்க்கர்ஸ் தான், அவங்களுக்கும் அந்த போதைப் பொருளுக்கும் எந்தவித சம்மந்தமும் கிடையாது. அவங்கெல்லாம் வந்து யார் நீ அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது நம்ம கிம்மும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் போலீஸ் ஒரு விசாரணைக்காக இங்கே வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கார்டை காட்டுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க எதுவுமே பண்ணல. அப்புறம் போலீஸ் டீம் மொத்த ஆட்களும் இங்கே வந்துடுறாங்க. ஏன்னா கடைசியாக அவங்க கண்டெய்னரை கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோ அதுக்கு முன்னாடியே பார்த்துட்டான் அந்த சரக்கு எந்த கண்டெய்னரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த கண்டெய்னருக்கு முன்னாடி தான் அந்த டீமன் நின்றுட்டு இருந்திருப்பா. ஸோ அதை வச்சு இப்போ அந்த சரக்கு இருக்கக்கூடிய கண்டெய்னரையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அதுக்குள்ளே இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய டெடி பேர்லாம் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே தான் சரக்கு எல்லாமே இருக்குது, போதைப் பொருள் எல்லாமே. இப்போ அது எல்லாமே பறிமுதல் பண்ணிட்டாங்க. மேன்சிக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பாடி எப்படியோ விட்ட பேரை மறுபடியும் நம்ம எல்லாருமே சேர்ந்து பிடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம கிம் இருக்கான்ல அவனுடைய கை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அரிச்சிக்கிட்டே இருக்கு. அவனுக்கு என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போ தான் அவன் அதை எடுத்து காட்டுறான். பார்த்தா நிறைய அலர்ஜி வந்த மாதிரி ஏதோ இருக்கு. நம்ம மேன்சிக் பார்த்தோன்னே ஐயோ டாக்டர் டாக்டர் வாங்க வாங்க காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி கதறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் கிட்ட கூட்டு போறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றான் இந்த மாதிரிப்பா உன்னை யாரோ ஒருத்தங்க கடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அப்பதான் தெரிய வருது சண்டைக்கு நடுவில் அந்த டீமன் பொண்ணு தான் வந்து இவனை கடிச்சிருக்கா. ஐயோ அந்த நாய் கடிச்சதுனால தான் இப்படி இருக்கா, எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணுங்க எப்படியா சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அது ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தினா போதும், அதே சமயம் நான் ஒரு ஊசி மட்டும் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊசி போட வரும்போது இவனுக்குன்னா பயமாகுது. இது ஊசியா, இல்லை ஊசியெல்லாம் வேணாம் அப்படின்னு மாதிரி அவன் பதற்றமாக்கும் போது நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டான். ஏண்டா என்னதான் இத்தனை பேர் கூட சண்டை போட்டாலும் ஒரு சின்ன ஊசியை பார்த்து பயப்படுற நீலாம் ஒரு ஆம்பளையாடா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு சரி ஒன்றும் இல்லை இப்போ பாரு அப்படியே சரியா போயிடும் இரு அப்படியே இரு அப்படின்னு சொல்லிட்டு பட்டார்னு அடிச்சிட்டான் மூஞ்சிலேயே. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவனை ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு போயிட்டு இருக்காங்க. அவனுக்கு ஆல்ரெடி இருந்த அலர்ஜினால ஏற்றிட்டு போகிறாங்களா இல்லை இவன் அடிச்சு அடியில் ஏற்றிட்டு போகிறாங்களான்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறமேட்டு நம்ம ஆளுங்க எல்லாருமே அடுத்த நாள் நைட்டு அப்படியே ஒன்றா உட்காந்து பார்ட்டி மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா சாப்பிட்டுட்டு எப்படியோ இப்போ நம்ம பண்ண அந்த நல்ல காரியத்தினால கமிஷனருக்கு நம்ம மேலே இருக்கக்கூடிய கோவம்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அதை யூஸ் பண்ணி நம்ம எப்படியாவது இந்த டீமை பிரிக்க விடாமல் தடுத்துடலாம்ல அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஒன்றா சேர்ந்து பேசிட்டு இருக்கும்போது சாப்பிட்டெல்லாம் முடிச்சிடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா மறுபடியும் வேற எங்கேயாவது வெளியே தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஏன்னா இப்போ அவன் வந்து ஆஃபீஸில் தங்க கிடையாது. அதுவும் இல்லாமல் கொஞ்ச நாளைக்கு ஹீரோயினோட வீட்டில் தானே தங்கிட்டு இருந்தான். இந்த விஷயம் எல்லாமே ஆல்ரெடி நம்ம கிம்முக்கு தெரியும் போல. அதனால என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இவனை விட்டா மறுபடியும் அவன் ஹீரோயின் கூட போய் தங்கிடுவான், அதுக்கு விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே அவன் கையை பிடிச்சி கூப்பிட்டு போயிடுறான். நீ வா என் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கிம்மோட வீடு பார்த்தீங்கன்னா நல்லா பங்களா மாதிரி பெருசாதான் இருக்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோவும் ஷாக்கிங்கோட போயிட்டு இருக்கும்போது அவனும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரூமாக கொடுப்பான்னு நினச்சிட்டு இருப்பான். பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய ஸ்டோர் ரூமை கொடுக்குறான். நல்லா தூங்கிக்கடா உனக்கு பத்தும்ல அப்படின்னு நம்ம சொல்லும்போது பத்தும் இவ்வளோ பெரிய வீட்டில் இதில் ஒன்று ரூமு அதுவும் ஸ்டோர் ரூமை தான் உனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இடம்லாம் ஒரு மாதிரி சுத்தம் பண்ணிட்டு அங்கே தூங்கலான்னு பார்க்குறானா. அப்போது அங்கே நிறைய ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். அது எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துட்டு இருக்கான். அதில் இருக்க ஃபோட்டோஸ் எல்லாமே இவங்க அந்த ஸ்போர்ட்ஸில் ஒன்றா இருக்கும் போது எடுத்த ஃபோட்டோஸ் தான். நம்ம ஹீரோயின் மேன்சிக்கு அப்புறம் ஷின்னு இவங்க எல்லாருமே ஒன்றா இருக்காங்க. அதில் இதெல்லாம் பார்க்கும்போது
ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாஷ்பேக்குள்ளேயே போயிடுறான். என்னன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அன்றைக்கி அந்த பாக்ஸிங்கில் கோல்டு மெடல் அடிச்சுட்டு அப்படியே நம்ம கிம்மை பார்க்கறதுக்கு தான் வந்திருப்பான். அவனும் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் அந்த கத்தி சண்டைலாம் போட்டுட்டு இருந்திருப்பானா. அப்போது நம்ம கிம்மை வேணும்னு வெறுப்பேற்றுறதுக்காகவே அந்த கோல்டு மெடலை நம்ம ஹீரோ அப்படி சும்மா காட்டிக்கிட்டே இருப்பான். இதை பார்த்த வெறியில் நம்ம கிம்மும் பார்த்தீங்கன்னா எப்படியாவது இந்த போட்டியில் வின் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அவன் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஃபைனல் ரவுண்டில் சண்டை போட்டே இருப்பான் அவனுடைய ஆப்போனன்ட் கிட்ட. அப்போது திடீர்னு அந்த ஆப்போனன்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கத்தியை மூஞ்சிக்கு நேராக கொண்டு வந்துட்டான். அதனால இவனுடைய வளையத்தை தாண்டி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துருச்சு அந்த கத்தி. அதுக்கப்புறம் அவனுடைய கண்ணு போச்சுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. பட் அது கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ்ல சைடில் போயிருக்கும். அன்னைக்கு மட்டும் அது கொஞ்சம் சென்டரில் தள்ளி வந்துச்சுன்னா நம்ம கிம்மோட கண்ணே போயிருக்கும். அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம கிம்மு செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருப்பான். இப்போ அந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாமே நம்ம ஹீரோ நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம கிம்மும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி காஃபி குடிச்சிக்கிட்டு அன்னைக்கு நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு போகும்போது நடந்த விஷயத்த யோசிச்சு பார்க்குறான். அது என்னன்னா நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு வெளியில் ஒரு நாய் இருந்திருக்கும். அதோட பேர் கூட ஹீரோவோட பேரில் இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அந்த நேரத்தில் அங்கே இருக்க பாட்டியும் வேற வந்துட்டு சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி உன் கூட வேலை பார்க்குறாள் அந்த பொண்ணு தான் இந்த பேரை வந்து வச்சா இந்த நாய்க்கு, அவளுக்கு இந்த பேர்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வேற சொல்லியிருப்பாங்களா. இவனுக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படின்னா ஹீரோவா அவளுக்கு அவ்வளோ பிடிக்குமா அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த கஷ்டத்தோடய யோசிச்சுட்டு வந்திருப்பானா. ஸோ இப்போ அது எல்லாத்தையுமே நினச்சிக்கிட்டு அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு மேலே அவளுடைய லைஃப்பில் நான் இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சது தான், இதுக்கு மேலே அவளுக்கு இவனை தான் பிடிக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பார்த்தீங்கன்னா கஷ்டத்தோடு யோசிச்சுட்டு இருப்பான். அப்போது இவனுடைய கஷ்டம் எல்லாமே நம்ம ஹீரோவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான். சரி ஓகே நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இவனை கொஞ்சம் ஹாப்பியாக வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அதாவது இவனுடைய உதட்டுக்கிட்டலாம் வந்துட்டு டே எங்க அடிபட்டிருக்கு, நான் பேண்டேஜ் போட்டு விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கிட்ட ரொம்ப பக்கமாக வந்துட்டே இருக்கும்போது கிம்முக்குன்னா ஒரு மாதிரி இருக்குது. டே என்னடா பண்ணிட்டு இருக்க கருமை, போய் தொலைடா, உன்னை எதுக்கு இங்கே விட்டு வந்தான்னு இருக்குது, டே ஒழுங்கா போய் நான் விட்டு தள்ளி போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ விட்டு. ஆனால் ஹீரோவும் விடுற மாதிரியே தெரியல, இவனுக்கு பேண்டேஜ் போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவன் பக்கத்தில் நெருங்கி போயிட்டே இருக்கிறான். இதனால நம்ம கிம்மும் கதறிட்டு இருக்கான் விட்றா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே கட் பண்ணா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க எல்லாருமே மறுபடியும் வந்துட்டு மீன் கிட்ட தான் புலம்பிட்டு இருக்காங்க. என்னமோ அவ்வளோ சொன்ன நம்மளுடைய சரக்கை சேஃபாக எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தியா பாதி சரக்கை போலீஸ் பிடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறானுங்க. அதை வச்சு பார்த்தா பாதி சரக்கை தான் போலீஸ்காரங்க பிடிச்சிருக்காங்க. அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சரக்கு இவங்க எங்கேயோ வச்சிருக்கானுங்க போல. ஸோ இப்படிலாம் எல்லாருமே பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம லியோ இருக்கான்ல, அவன் பார்த்தீங்கன்னா அட என்கிட்ட ஒருத்தர் இருந்தாண்டா அவனை மறந்தே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கார் டிக்கி ஓப்பன் பண்ணுறான். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கார் திருடன் இருக்கான்ல அவன் இருக்கான். அவன் இப்போ வரைக்கும் சாகல போல. அப்படின்னா போலீஸ்காரங்க இவன் செத்துட்டு தான் சொன்னாங்க, அது எப்படி அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நமக்கு ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க. அதாவது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவன் அந்த ஷெட்டில் ஷூட் பண்ணுறதுக்காக நம்ம லியோ பார்த்தீங்கன்னா ரெடியாக இருந்திருப்பான். கண்ணெல்லாம் கூட எய்ம் பண்ணியிருந்திருப்பான். நீ எங்களுக்கே துரோகம் பண்ணிட்ட, போலீஸ்க்கு போய் நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு நம்ம லியோவுக்கு யாரோ ஒருத்தங்க கால் பண்ணியிருப்பாங்க. உடனே பதட்டத்தில் நம்ம லியோவும் பார்த்தீங்கன்னா இவனுடைய தொடையில ஷூட் பண்ணியிருப்பான். அந்த நேரத்தில் தான் அந்த கார் திருடனோட தொடையிலிருந்து நிறைய ரத்தமும் வந்திருக்கும். ஸோ அந்த ரத்தத்தை பார்த்துட்டு தான் இவன் இறந்து போயிட்டதா போலீஸ்காரங்க எல்லாருமே நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வலி தாங்க முடியாமல் இந்த கார் திருடனும் கத்திட்டே இருந்திருப்பான். அப்போ உடனே அவனுடைய வாயை பொத்தி டேய் கம்முனிரே அம்மா கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். அம்மா சொல்லுங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப பம்பி பேசிட்டு இருக்கான். அம்மாவுக்கு பயங்கரமாக பயப்படுவான் போல. அப்போ அவங்களும் கேட்குறாங்க டேய் மறுபடியும் கொலைகிலன்னு ஏதாவது பண்ணுறியா என்ன அப்படின்னு போது அம்மா இல்லைம்மா நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பம்பிட்டே இருந்திருப்பான். ஸோ அதுக்கப்புறம் லியோ பார்த்தீங்கன்னா என் அம்மா கால் பண்ணதுனால உன்னை உயிரோட விடுறேன், இப்போதைக்கு மட்டும்தான், கண்டிப்பாக நான் உன்னை கொலை பண்ண செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அவனை கார்லையும் தூக்கி போட்டுறான். அந்த மாதிரி தான் இந்த கார் திருடனை இவ்வளோ நேரம் டிக்கிலேயே வச்சு சுற்றிட்டு இருந்திருப்பான். இப்போ இவனை நம்ம மீன் பார்க்கும்போது எனக்கு ஒரு நல்ல யோசனை வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திடீர்னு அங்கே இருக்க ஒரு கத்தியை எடுத்து இந்த கார் திருடனுடைய காலிலேயே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி குத்துறான். ஆல்ரெடி புல்லட் பட்டிருக்கும்ல அதே காலில். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வலி தாங்க முடியாமல் அவன் கதறிட்டு எந்திரிச்சிடறான். எப்பா சாமி டே விடுங்கடா, என்ன ஏன்டா இப்படி சாகடிக்கிறீங்க எல்லாருமே சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு தவழ்ந்துக்கிட்டே அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறான். அப்புறம் அவனை பிடிக்கிறதுக்காக இவனுங்களும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஓடி போகிறாங்க. இப்போ அப்படியே இந்த சீன் கட்டாக அடுத்த நாள் காலையில் நம்ம கிம்மு பார்த்தீங்கன்னா அப்படியே எந்திரிக்கிறான். சுற்றி முற்றியும் பார்க்குறான், ஹீரோவையும் காணோம். அப்போ கண்ணாடியில் போயிட்டு இவனை பார்க்கும்போது நேற்று நைட்டு நம்ம ஹீரோனுடைய ஃபேஸில் நிறைய பேண்டேஜஸ்லாம் ஒட்டி விட்டுருப்பான். அதை பார்த்துட்டு இந்த பைத்தியக்காரன் எதுக்காக திடீர்னு என் மேலே இவ்வளோ பாசம் இருக்க மாதிரி காட்டுறான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா முழிச்சிட்டு இருக்கான். இப்போ அப்படியே அடுத்த சீனில் நம்ம ஆளுங்க 5 பேருமே பார்த்தீங்கன்னா அவங்க நேற்று கேப்சர் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த சரக்கு எல்லாத்தையுமே, அதை வந்து இவங்க ஒரு கண்டெய்னரில் தான் வச்சிருக்காங்க. பறிமுதல்லாம் பண்ணிட்டாங்க. பட் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இப்போ போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகணும், அதுவும் சேஃபாக போகணும், நடுவில் எதுவுமே யாருமே திருடிடக்கூடாது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எல்லாருமே சேஃபாக எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு நம்ம மேன்சிக்கு ஒரு கால் வருது. இந்த மாதிரி காணாமல் போன அந்த கார் திருடனை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக இவங்க 2 பேரும் அந்த இடத்துக்கு போகிறாங்க. அந்த கார் திருடன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி அடிப்பட்ட நிலமையில இருக்கான். அப்போ அவங்ககிட்ட வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சொல்லுடா, இவ்வளோ நாளாக நீ அவங்க கிட்ட ஒரு பிணைய கைதியாக இருந்த, இப்போ தப்பிச்சு வந்திருக்க. ஸோ அவங்க என்னென்னலாம் பிளான் போட்டிருக்காங்க அப்படின்ற எல்லாமே உனக்கு தெரியும், சொல்லு, அவங்க பேசின ஏதாவது கேட்டியா அப்படின்னு மாதிரி சொல்லும்போது நான் ஒரு சில விஷயங்களை மட்டும் தான் கேட்டேன், அதை நான் உங்ககிட்ட அப்படியே சொல்லிடுறேன். நீங்கள் இந்த பறிமுதல் பண்ண சரக்கு எல்லாத்தையுமே ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறீங்கல்ல, அந்த வழியில் அவங்க ஃபேக்காக ஒரு போராட்டத்தை
ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ அந்த போராட்டத்தினால உங்களோட வண்டி பாதையில் நிற்கும். அப்போ அதில் இருக்கக்கூடிய சரக்கு எல்லாத்தையுமே அவங்க வந்து எடுத்துகிட்டு போகிறதா பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சரியா அந்த நேரத்தில் நம்ம ஷின்னும் பார்த்தீங்கன்னா ஆமாம் நீங்கள் போகிற இடத்துல ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு, அந்த இடத்துக்கு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸும் போயிருக்காங்க. ஸோ சரக்கு எல்லாத்தையுமே நம்ம தான் தனியாக எப்படியாவது ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு சேஃபாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. சரி ஓகே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு இந்த சரக்கு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. இப்போ தான் நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கே காட்டுறாங்க. அந்த கார் திருடன் இருக்கான்ல அவங்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேச சொன்னதே நம்ம மின்னு தான். இந்த மாதிரி நான் சொல்கிறத அப்படியே சொல்லி இல்லைனா செத்துருவேன் அப்படின்னு மாதிரி சொல்லி மிரட்டியிருப்பான். அதனால தான் வேறு வழியே இல்லாமல் இவனும் பார்த்தீங்கன்னா அப்படியே சொல்லியிருப்பான். இப்போ நம்ம மின்னுடைய பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களை ஆள் நடமாட்டமே இல்லாமல் வேற ஒரு பக்கமாக டைவர்ட் பண்ணி கூட்டு வர வச்சு அப்படியே அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அவங்களுடைய சரக்கு எல்லாத்தையுமே ஆட்டையை போடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். எப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு டனல் வழியாக எல்லாருமே போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மின்னும் இப்போ ஆரம்பிச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவனுடைய ஆட்கள் எல்லாருமே டனலுக்கு இந்த பக்கம் அப்படியே ஒரு மாதிரி தடுப்பெல்லாம் போட்டு வைக்கிறாங்க. ஸோ அதனால கண்டெய்னரையும் பார்த்தீங்கன்னா பாதியிலே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கிம்மும் ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு வண்டியில் போயிருப்பாங்க. அந்த வண்டியையும் இடிச்சு ஒரு மாதிரி ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய பைக் எல்லாம் அங்கே வருது. நிறைய அடியாட்களும் அந்த இடத்துக்கு கொத்து கொத்தா வரானுங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த ரஷ்யன் மாஃபியாவோட ஆளு, அதுக்கப்புறமேட்டு இந்த லோக்கல் கேங்ஸ்டர் ஒருத்தர் இருப்பான்ல அவனுடைய ஆட்கள் தான். ஸோ அப்படியே ஒரு மாதிரி இவங்களை எதிர்த்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவங்க ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவையும் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்துட்டு இருப்பான். அவனையும் பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ அவனும் மேன்சிக்கும் இப்போ ஒரு பக்கம் சண்டை போடுறதுக்காக ரெடியாக இருக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே அடிச்சு போட்டுட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா டனலுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறான். அங்கே ஹீரோயின் என்ன நிலைமையில இருக்கானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் போனதுக்கப்புறம் இங்கே மேன்சிக் தனியாக பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி இவங்க ஒரு பக்கம் இருக்கும்போது இவங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஷின்னும் காரில் வந்துட்டு இருந்திருப்பான். அவனுடைய காரையும் ஆக்சிடென்ட் பண்ணி இப்போ அந்த மாஃபியாவில் இருக்க ஒரு ஆள் அவனை அட்டாக் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்கான். இது ஒரு பக்கம் இருக்க. இப்போ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா உள்ள டனலுக்குள்ள நம்ம ஹீரோயினையும் கிம்மியும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. சுற்றி சுற்றி ஆளுங்க வந்துகிட்டே இருக்கானுங்க. இப்படி இவங்க 5 பேருமே மாறி மாறி எல்லாருமே அடிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது பயங்கரமா இருக்கும். அதுலயும் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பைக்ல வந்த எல்லாரையுமே ஒத்தாலா நின்று பயங்கரமா வெளுத்து கட்டிட்டு இருக்கான். அவனுங்க விடாம பண்ணிங்க மாதிரி வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. ஆனா எல்லார்ட்டையுமே அடி வாங்கிக்கிட்டே நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி நாக் அவுட் பண்ணிட்டே இருக்கான், பஞ்ச் பண்ணிக்கிட்டே. ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அது என்ன அப்படின்னா நம்ம கிம் இருக்கான்ல அவன் அந்த கத்தி சண்டை கேமை விளையாடுறதுக்கு முந்தின நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக அவன் ஒரு மாதிரி கால் சுலுக்கிலாம் விழுந்திருப்பான். அதனால தான் அன்னைக்கு அந்த கத்தி சண்டை விளையாடுற ஃபைனல் மேட்ச்சில் அவனால் சரியாக நிற்கவே முடியாது. ஸோ ஒரு மாதிரி தள்ளாடிட்டே இருந்திருப்பான். அப்போ தான் அவனுடைய கண்ணுக்கு ஓரமாகவும் லைட்டாக அடிலாம் பட்டிருந்திருக்கும். ஸோ அந்த டைமில் அவன் அப்போ கூட பார்த்தீங்கன்னா மறுபடியும் அப்படியே கிவ் அப் பண்ணாமல் அந்த ரத்த காயத்தோடய மறுபடியும் கேம் விளையாடுறதுக்காக ரெடி அப்படின்னு சொல்லிட்டு நின்றுப்பான். இப்போ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் நினச்சி தன்னைத்தானே ஒரு மாதிரி மோட்டிவேட் பண்ணிக்கிறான். அன்னைக்கு அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு அப்பயும் அந்த மேட்ச் விளையாடுறதுக்காக நின்றான். அதே மாதிரி நானும் இதை ஈஸியாக விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடியாத நிலைமையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அவன் அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஷின்னு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த அடியாட்கள் கிட்ட அடி வாங்கி கீழே விழுந்துட்டான். அதுக்கப்புறமேட்டு நம்ம கிம்மும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த கேங்ஸ்டர் லோக்கல் கேங்ஸ்டர் இருக்கான்ல அவன் கத்தியை காட்டும் போது அவனுக்கு பயந்துக்கிறான். ஏன்னா நம்ம கிம்முக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு. அவன் ஏதாவது ஒரு ஷார்ப்பான பொருளை பார்க்குறான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு ஒரு மாதிரி மயக்க வர மாதிரி வந்துடும். ஏன்னா அன்னைக்கு அந்த கத்தி சண்டை கேமில் அவன் கண்ணோரமாக காயம் ஏற்பட்டிருக்கும்ல, அப்பையிலேருந்து தான் அவனுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கும். ஸோ அதை வச்சு அந்த லோக்கல் கேங்ஸ்டரும் அவனை ஒரு மாதிரி பயம் கொடுத்து மயக்கமடைய வச்சிடறான். கடைசியாக இருக்கிறது நம்ம ஹீரோயின் தான். அவளும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேரை ஷூட் பண்ண ட்ரை பண்ணுறா. ஆனால் அவளையும் அடிச்சு கீழே தள்ளிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ பைக்கெல்லாம் எடுத்துகிட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறான். பட் இருந்தாலும் அந்த கேங்ஸ்டர் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தங்க அங்கே அப்படியே டக்குன்னு வந்து காரை விட்டு அவனை அடிச்சு தூக்கிடுறாங்க. இப்போதான் நமக்கு தெரியுது அது வேற யாரும் இல்லை, மின்னு தான். அப்படியே ஒரு மாதிரி பக்கத்தில் வந்து ஹீரோ கிட்ட நான் தான் ஃபர்ஸ்ட் என்னை கைது பண்ணும்போதே உங்ககிட்ட சொன்னேனேடா, நீ தேவையில்லாமல் என்கிட்ட இப்படி மோதிட்டு இருக்க, இதனால நிறைய பின்விளைவுகள் உனக்கு ஏற்படும் அப்படின்ட்டு. அப்பவே சுதாரிச்சு கம்முன்னு ஓடி போயிருக்கணுமா இல்லையா? இப்போ பாரு என்ன நிலைமையில இருக்குன்னு. உனக்கு எத்தனை தடவை தான் நானும் உயிர் பிச்சை கொடுக்குறதுன்னு தெரில, இப்பயாவது கொஞ்சமாவது போய் வாழ்ற வழியை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் எகத்தலமாக நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பேசிட்டு போயிடுறான். அப்புறம் போகிற வழியில் நம்ம ஹீரோயினையும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறான். ஸோ அந்த நேரத்தில் அந்த கண்டெய்னரையும் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த லோக்கல் கேங்ஸ்டர் ஓட்டிட்டு வந்துடுறான். ஸோ எல்லாமே இவங்க கையை விட்டு போயிடுச்சு. மிச்சம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் கிம்மும் மட்டும்தான் இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம கிவ் அப் பண்ணிடக்கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒன்றா சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த அடியாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடுறாங்க. அப்புறம் ஹீரோயினை தேடி வராங்க. பார்த்தா அவளை ஆளையே காணோம். என்னாச்சு, அவள் எங்கே போனா, அவள் இங்கே தானே இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கிங்கோட பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் தேடுறாங்க. பட் எங்கேயுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் ஃபயர் ஃபோர்ஸ், ஆம்புலன்ஸ் எல்லாருமே வராங்க. வந்து பார்த்ததுல நம்ம ஹீரோயின் எங்கே போனானே தெரியல, அவள் காணாமல் போயிட்டா. ஸோ ஒரு மாதிரி பதட்டத்தோடு இருக்காங்க நம்ம கிம்மும் சரி ஹீரோவும் சரி. அவள் எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் விடாம எல்லா இடத்துலையுமே தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம கிம்மும் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா உடனே ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு அப்படியே ஒரு மாதிரி காயங்களுக்கெல்லாம் அப்படியே மருந்து போட்டுட்டு டக்குன்னு கார் எடுத்துட்டு நம்ம ஹீரோயினை தேடி இவங்க பாட்டுக்கு அந்த ரோட்டில் ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஒரு கடத்துக்கு மேலே தான் அவங்களுக்கு தெரியுது அங்கே ரோடு 2ஆக பிரியுது. ஸோ அவங்க எந்த வழியில் போயிருப்பாங்க, ஹீரோயின் எந்த வழியில் கடத்திட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் புரியாமல் பார்த்துட்டு இருக்கும்போது இப்போதான் நமக்கு தெரியுது ஹீரோயினா அவங்க கடத்திட்டுலாம் போக கிடையாது, அவ தான் அந்த சரக்கை கொண்டு போயிட்டு இருக்க கண்டெய்னருக்கு பின்னாடி தொங்கிட்டு போயிட்டு இருக்கா, இவங்களை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய்.